ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கில்லர் எலைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஷேக்கு அவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட 2 பசங்களை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சர்வீஸில் உள்ள 3 பேர் சேர்ந்து கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. அதனால கடுப்பா அவரை அந்த ஷேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஹையர் பண்ணி அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு களத்தில் இறக்கி விடுறாரு. நம்ம ஹீரோ களை இறங்குறாரு. அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்தவங்க அப்படின்றதுனால அவங்களும் பயங்கர டஃப் கொடுப்பாங்க அப்படின்ட்டு தெரிய வரும். அதையும் தாண்டி நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் சம்பவம் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்லையும் படத்தில் நடிச்சிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஜேசன் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் ஒரு ஆக்ஷன் பொசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா தத்ரூபமா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் ஒரு எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நீட்டாவே கனெக்ட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் எங்கேயுமே பெருசா லேக் அடிக்கல. படம் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.